ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். நான் அகஸ்டின் ஃபோர்வின் நிறுவனத்திலிருந்து. லீடர்ஸ் குரூப்பு நோட்டீஸ் போர்டு இந்த ரெண்டுமே சில நேரங்களில் பார்த்திங்கன்னா ரொம்பவே கன்ஃபியூஷன் ஆகிடுது. அங்கே போடுற மெசேஜ் இங்கேயும், இங்கே போடுற மெசேஜ் அங்கேயும் போயிட்டுருக்கு. பட் பரவாயில்ல, ரிமூவ் பண்ணியிருக்கேன். அது நம்மளுடைய லீடர்ஸ் குரூப்பில் மட்டும் ஒரு மெசேஜ் கேட்டிருந்தேன். ஒரு சின்னதாக ஒரு சஜஷன் ஒன்று கேட்டுட்ருக்கேன். உங்கள்கிட்டையுமே சொல்லலாமே, அதை பற்றி தப்பு கிடையாதுன்னு நினைக்கிறேன். அதாவது இப்போ நம்ம நிறுவனம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜூலை 6 தொடங்கின டேட்லேருந்து ஸ்டில் நவ் வரைக்கும் இன்றைக்கி வரைக்கும் ஒரு ப்ராப்பரான டெய்லி பே அவுட் கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக நம்ம செயல்பட்டுருக்கோம். அப்படி தானே? இதெல்லாம் யாருமே மறுக்க முடியாது. அப்படி மறுத்தாங்க அப்படின்னா பேமெண்ட் போடக்கூடிய ப்ரூஃப் நம்மகிட்ட இருக்குது, நாங்கள் எடுத்து காமிச்சிருவோம். அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் 2023 நவம்பர் 20 ஒரு மிகப்பெரிய ஒரு சின்ன சரிவு நம்ம நிறுவனத்தில், சின்ன சரிவு என்ன அப்படின்னா, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் மூலமாக ஒரு 44.5 லட்ச ரூபாவுக்கு மேலே நம்மளுடைய நிறுவனத்திலேருந்து மைனஸில் போகிற மாதிரி ஒரு சூழல். ஏன்னா அன்றைக்கி வரைக்கும் கரெக்டாக போயிட்டு இருந்தது. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய பேர் பண்ண தவறு என்ன அப்படின்னா, காலையில் 8 மணிக்கு விட்ராவல் கொடுக்கணும். பட் இவங்க 7:50க்கெல்லாம் ஸ்டேட்டஸ் வச்சு முடித்து அன்றைக்கான பணத்தை எடுத்து அதையும் சேர்த்து விட்ராவல் கொடுத்துட்றாங்க. புரியும்னு நினைக்கிறேன். நைட்டு 12 மணிக்கு நமக்கு ஸ்க்ரீன்ஷாட் காட்டுவோம். அதை இது உங்களுடைய ஸ்டேட்டஸில் எப்போ வைப்பீங்க அப்படின்னா, நிறைய பேர் ஒரு 7 மணி 7:30க்கு தான் ஸ்டேட்டஸில் வைக்கிறது. பட் அடுத்த நிமிஷத்துலேயே பார்த்திங்க அப்படின்னா 20 வியூ வந்துருச்சுன்னு சொல்லி காமிச்சு உங்கள் வேலெட்டுக்கு அந்த பணத்தை ஏற்றிக்கிறது. உடனடியாக அதை விட்ராவல்லையும் கொண்டு போய் எடுத்து விட்டுறது. இப்போ ஒரு 900 ரூபாய் இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு 7:50க்கு ஸ்டேட்டஸ் வைக்கிறதுனா அடுத்த ஒரு நிமிஷத்தில் 100 ரூபா ஒரு வேலெட்டில் ஏறிடும். ஒரு 1000 ரூபா சேர்ந்த உடனே வித்ட்ராவல் கொடுத்துட்றாங்க. இந்த மாதிரி இப்போ ஒருத்தர் 2 பேர் பண்ணால் பரவாயில்ல. ஒரு மிகப்பெரிய அளவிலான டீம் மெம்பர்ஸ் பண்ணதுனால நமக்கு ஒரு பிஸ்னஸ் ப்ரொமோஷனே இல்லாமல் பார்த்திங்கன்னா லட்சமாக நமக்கு அதில் கொஞ்சம் மைனஸில் காமிச்சிது. அதை ரெக்கவரி பண்ணுறதுக்கு பல வழிகள் இருந்துச்சு. நமக்கு நிறைய வழிகள் உண்டு. பட் இருந்தாலும் நம்ம கொண்டு போகக்கூடிய எந்த வழியுமே மக்களை பாதிக்கப்பட்டுறக்கூடாது, நம்ம டீம் மெம்பர்ஸ்க்கு யாருக்குமே பாதிப்பு வந்துடக்கூடாதுன்றதுக்காக. ஏன்னா நிறைய லீடர் சொன்னாங்க, சார் லீவ் போடுங்க, 10-15 நாள் லீவ் விடுங்க சார், லீவில் இருந்து எல்லா வேலைகளையும் முடித்து சரி பண்ணுங்கலாம் சொன்னாங்க. பட்டு கடவுளுக்கு கிருபை என்னமோ தெரியல, இன்றைக்கு வரைக்கும் நம்ம லீவு விடாமல் மிகவும் சிறப்பாக கொண்டு போயிட்டுருக்கோம். மிகவும் சிறப்பானா மிகவும் சிறப்பு தான், அதில் மாற்றமே கிடையாது. நம்ம நிறுவனம் தொடங்கி 6 மாதத்தை கிராஸ் பண்ணி போய்கிட்டு இருக்கோம். இதில் எத்தனை நாள் லீவு விட்டுருக்கோன்னு கேட்டால் ஒரு நாள், ஒரே ஒரு நாள் லீவ் விட்டுருக்கோம். ஸோ அதுவுமே விட்ராவல் வேலெட் நிறைய பேருக்கு கொலாப்ஸ் ஆகிருச்சு. நிறைய மாறுதல்கள் அதில் இருந்தது. நிறைய பேருக்கு 2 என்ட்ரி ஏறி இருந்துச்சு. அதெல்லாம் சரி பண்ணி கொண்டு வரதுக்கு டெக்னிக்கல் டீம்லேருந்து ஒரு நாள் டைம் கிட்டிருந்தாங்க. பட் அந்த ஒரு நாள்லேயும் நம்ம ஒரே ஒரு நாள் கரெக்ட், அந்த ஒரு நாள் எந்த இன்கம்மே நம்ம ப்ரொவைட் பண்ணலை, ஐடி போடலை, வாட்ஸ்அப் இன்கம் கொடுக்கல, எதுவுமே பண்ணலை. டோட்டலாகவே க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தோம். பட் நெக்ஸ்ட் டேவே நம்ம உடனடியாக விட்ராவல் ஓப்பன் பண்ணி எல்லாருக்குமே ப்ரொவைட் பண்ணோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து நம்ம இன்றைக்கி வரைக்கும் போயிட்டுருக்கோம். அந்த வாட்ஸ்அப் இன்கம் நம்மளுடைய விட்ராவல் கொடுக்க முடியாத காலகட்டத்தில் கூட அதர் வாலெட் இன்கம் டெய்லியுமே ஒரு 400லேருந்து 500 பேர், 1000 பேர், 2000 பேர்லாம் விட்ராவல் எடுத்துக்கிட்டே இருந்தாங்க டெய்லியும். அதில் ஏன்னா அப்போ அந்த டைமில் நம்ம கம்பெனியோடைய மொத்த ஸ்ட்ரென்த் 60,000 பேர் நினைக்கிறேன். 60 பேர் 70,000 பேர் இருந்தாங்க. அப்படி இருக்கிற நேரத்துலையுமே நமக்கு ரெகுலராக டெய்லி அதர் வாலெட் இன்கம் ரெகுலராக போய்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் இன்கம்மை நம்ம ஒரு பர்டிகுலராக ஒரு மண்டே டேட்டு சொல்லி அதை ஓப்பன் பண்ணதில் இருந்து தான் பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் விட்ராவலில் இஷ்யூ வந்தது அந்த பர்டிகுலர் டேட்டில் தான். பாதி ஆட்டோ கட்டாக எடுத்து பாதி மேனுவலாக போட்டு உங்களை போட சொல்லி உங்களுக்கு விட்ராவலில் எரர் அது இதுன்னு சொல்லி சின்ன எரரெல்லாம் சரி பண்ணி முடிக்கிறதுக்கே ஒரு 2-3 வாரம் டைம் எடுத்துக்கிட்டோம். மாறி 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 பிரச்சனை அப்படின்றது நம்ம நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு கிடையாது. அதை நல்லாவே புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி ஒவ்வொரு நாளுமே பார்த்திங்கன்னா எத்தனையோ புது நிறுவனங்கள் வருது. வாட்ஸ்அப் இன்கம் ஸ்டேட்டஸ் வச்சா வராங்க, வீடியோ பார்த்தா வராங்க, ஆடு என்னெல்லாமோ வந்துக்கிட்டு இருக்காங்க. ஏன் நம்ம நிறுவனத்துக்கு அப்படியே டிட்டோவாக காப்பி அடித்த நிறுவனங்கள் கூட உண்டு. நான் என்ன பிளான் ஃபஸ்ட்டு நம்ம கொண்டு வந்தோமோ அதை அப்படியே காப்பி பண்ணி கொண்டு வந்தவங்க கூட உண்டு. இன்றைக்கி அவங்களுடைய நிலைமை இல்லை, அவங்களால முடியலை. பட் இத்தனைக்கும் ஒரு இன்கம் தான் கொடுக்குறாங்க, 1-2 இன்கம் தான் கொடுக்குறாங்க. நம்மள்ட்ட இருக்கக்கூடிய இன்கம்னுடைய அளவு என்ன, ஒரு நாளினுடைய லிமிட் என்னன்றதை நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். ஸோ அப்படி இருந்த அப்படி நல்லா போயிட்டு இருந்த இடத்துல ஒரு சில சின்ன விட்ராவல் இஷ்யூஸ் மட்டும் ஒரு 3-4 வாரங்கள் தொடர்ந்து இருக்க தான் செஞ்சிச்சு. அந்த 3-4 வாரங்கள் இருந்தாலும் அந்த 3-4 வாரங்களும் பேமெண்ட் போய்கிட்டு தான் இருந்தது. அதை நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா தவறுதலாக புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ 1000 பேர் இருக்கிற இடத்துல ஒரு 200 பேருக்கா 300 பேருக்கா பேமெண்ட் போயிட்டே இருந்தது.
அந்த பேமெண்ட் போகாமல் மிச்சம் இருக்கக்கூடிய நபர்கள் எங்களுக்கு வரலை அப்படின்றது ஒரு தவறுதலாக புரிஞ்சுக்கிட்டாங்க. இதுதான் உண்மை. இப்போ அவங்களுக்கு எல்லாமே போயிருச்சு. அவங்களுக்கு எல்லாம் போய் அடுத்தடுத்த பேமெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்போ போன வாரம் செவ்வாய்க்கிழமை நான் வந்து ப்ராமிஸ் பண்ணேன், ரெகுலராக நமக்கு விட்ராவல் இருக்கும், கண்டினியூஸாக டெய்லி விட்ராவல் போயிட்டே இருக்குன்னு சொன்னேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா போன வாரத்தினுடைய எல்லா விட்ராவலுமே கிளியர் ஆகிட்டு. செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளிக்கிழமை வரைக்கும் அனைத்து விட்ராவல், சனிக்கிழமை வரைக்கும் எல்லா விட்ராவலுமே கிளியர் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வாரம் பேங்கே நிறைய லீவு. ஸோ அது லீவாக இருந்தாலுமே இனி வரக்கூடிய காலகட்டங்களில் நல்ல ரெகுலர் விட்ராவல் போயிட்டே இருக்கும் மக்களுக்கு. அப்போ இந்த இடத்துல நீங்கள் எல்லாமே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி நெட்வொர்க் மார்க்கெட்டிங் நிலவரம் எப்படி இருக்குது கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நெட்வொர்க்னால் 3 டைப்பு தான். ஒன்று ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனி, இன்னொன்று கிரிப்டோ பேஸ்டு கம்பெனி, ரெண்டாவது நம்மளை மாதிரி ஆட் பேஸ்டு கம்பெனி. 3 நிறுவனங்கள் தான் இருக்குது. இதில் நம்ம எந்த கேட்டகரியில் வரோன்னா ப்ராடக்ட் பேஸ்டு ப்ளஸ் ஆட் பேஸ்டு, இந்த 2 பேஸில் தான் நம்மளுடைய கம்பெனி செயல்பட்டுட்டு இருக்குது. முதல் விஷயம் நம்மளுடைய அட்வர்டைஸ்மெண்ட், நம்மளுடைய ப்ராடக்டை நம்ம வந்து விளம்பரப்படுத்தி அது மூலமாக நம்ம வருமானம் எடுக்கக்கூடியது தான் நம்மளுடைய கான்செப்ட், அதாவது இ-காமர்ஸ். இப்போ ரீபர்ச்சஸ் எல்லாம் இந்த மந்த்லேருந்து நமக்கு லைவில் வருது. அப்போ நம்ம ஆரம்பத்துலேருந்து நாங்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைக்கிறது மூலமாக யார்கிட்ட இருந்து நமக்கு வருமானம் வர்றது இல்லை அப்படின்றத பல முறைகள் நான் சொல்லியிருக்கேன், பல தடவை சொல்லியிருக்கேன். இன்றைக்கி அதையும் சில பக்கிகள் வந்து வாட்ஸ்அப்பில் வச்சா எப்படி இன்கம் வரும், இவனுக்கெலாம் யார் இன்கம் கொடுக்கான்ற மாதிரி உருட்டிட்டு அலையுதுங்க. அப்போ என்ன அர்த்தம், அதான் என்னடா இதெல்லாம் எதுவுமே அறகுறை எல்லாமே. அப்போ அவங்கெல்லாம் என்ன சொன்னாங்க தெரியுமா, 4 மாதமாக பேமெண்ட் கொடுக்கலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நிறைய குரூப்பில் நானே 2-3 இடத்துலலாம் பார்த்தேன். ஒரு சிலர்லாம் வேணும்னே கங்கணம் கட்டிக்கிட்டு 4 மாதமாக பேமெண்ட் வரல, எங்கள் கம்பெனி தொடங்கி 6 மாதம் தாங்க ஆகுது, 4 மாதம் எப்படி பேமெண்ட் வராமல் இருக்கும். சரி பேமெண்ட் வரலன்னு சொல்கிறல, ஏதாவது ஒரு நாள் பர்டிகுலராக ஒரு 2-3 நாள் டேட்டை சொல்லி எடுத்து காட்டு பேமெண்ட் வரலன்னு. அது நம்ம எடுத்து நம்ம கம்பெனி சைட்லேருந்து நான் நிரூபித்து காட்டுறேன்னு சொல்லி காட்டும்போது பேசும்போது அங்கே ஒன்றும் கிடையாது. இப்படியெல்லாம் உருட்டிக்கிட்டு அலைஞ்சேன். அதுலேயும் ஒருத்தர்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மனிதர்னு வச்சுக்கிடோமே, அருமையான சகோதரர், அவரும் சொல்லியிருக்காரு அவருடைய யூடியூப்பில் விட்டு 4 மாதமாக பேமெண்ட் வரல, 4 மாதமாக பேமெண்ட் வரலன்னு. இப்போ நாங்கள் பேமெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கிறதெல்லாம் அவருக்கு தெரியுமான்னு தெரில. நல்ல நண்பர் அவர். இன்றைக்கி ஒரு ஆடியோ போட்டிருக்காரு, இன்றைக்கி ஒரு வீடியோ, இன்றைக்கே நேற்று தெரில ஒரு வீடியோ போட்டிருக்காரு இன்னொரு நிறுவனத்தை பற்றி. எனக்கே கமிட்மெண்ட்டுக்கு பைசா இல்லைங்க, நானும் நிறைய கமிட்மெண்ட் வச்சுருந்தேன். நான் மறுபடியும் அதை தான் சொல்கிறேன், நெட்வொர்க் மார்க்கெட்டிங் துறையில் மிகப்பெரிய புரட்சியாக இருக்கக்கூடியது ஃபோர்கார்ட் தான். ரொம்ப ஷார்ட் பீரியடில் பெரிய லெவலில் வளர்ந்த நிறுவனம் இன்னும் இதை விட அதிகமாக வளரப்போகுது இந்த வருஷத்தில். எல்லாருக்குமே இங்கே வாய்ப்புகள் உண்டு. இங்கே வந்து நல்லவன் கெட்டவன் துரோகி விரோதி அந்த மாதிரிலாம் எங்கேயும் கிடையாது. ஃபோர்கார்ட் கதவு எப்பவும் திறந்துருக்கும். யாருனாலும் வந்து ஒர்க் பண்ணுங்கள், உத்தரவாதம் நான் தரேன். உள்ளே வந்தால் கேபிட்டலுக்கு லாஸ் கிடையாது. நீங்கள் வெளியில் போகணுன்னு நினச்சிங்கன்னா ப்ராஃபிட்டோட தான் அட்லீஸ்ட் நீங்கள் போட்ட தொகையை விட குறைஞ்சபட்சம் பாதி அமௌண்ட்டாவது உங்களுக்கு ப்ராஃபிட்டோட தான் நீங்கள் வெளியிலே போக முடியும். அப்படிப்பட்ட ஒரு பிளான் தான் நம்மளுடைய ஃபோர்கார்ட் பிளான். இதை நிறைய பேர் தவறுதலாக புரிஞ்சுக்கிட்டு ஒருத்தர் சொல்கிறாரு, யார் யாரோ சொல்கிறதெல்லாம் ஒரு சிலர் கேட்குறாங்க. தினமும் நான் குரூப்பில் வந்து பேசுகிறேன், டெய்லி பேமெண்ட் கொடுக்குறேன், நம்ம பேசுகிறது யாரும் கேட்குறது இல்லை. எவனா ஒருத்தன் யாருன்னே தெரியும், சும்மா டெலகிராமில் ஒரு டம்மி ஐடி வச்சுட்டு வருவான், ஃபோர்கார்ட்டில் போகாதுங்க பணம் வரலைங்கம்மா. உடனே இவர் போய் அப்படியா உண்மையா வராதா அப்படிம்பாரு. இப்போ இன்றைக்கி அந்த மாதிரி இருக்கிறவங்களே 10 பேர் பேமெண்ட் வாங்கி அதே குரூப்பில் போய் இன்கம் ப்ரூஃபை போட்டிருக்காங்க, எனக்கு ரிசீவ்டுன்னு சொல்லி. அப்போ நம்ம எல்லோரும் இந்த இடத்துல கவனிக்க வேண்டியது ஒன்று தான். அவன் சொல்கிறான் இவன் சொல்கிறான்ல, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நம்பிக்கை இருக்கா உள்ளே வந்து ஒர்க் பண்ணுங்கள், நம்பிக்கை இல்லையா உள்ளே வந்து வெயிட் பண்ணுங்கள், என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு ஜாயின் பண்ண. ஆரம்பத்துலேருந்து இதை தானே நான் சொல்கிறேன், யாராவது ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா எங்களுடைய குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். நோட்டீஸ் போடல 1 மாதம் 2 மாதம் அதிகபட்சம் 6 மாதம் இல்லை 1 வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ணி உள்ளே என்ன நடக்குதுன்னு பாருங்கள். நம்பிக்கை இருக்கா ஒரு ஐடியை போடுங்க. ஒரு 3000ல் நம்ம வந்து பெரிய லாஸ் ஆக போகிறது கிடையாது. இப்போ உங்களுக்கு அடுத்த அப்டேட்டில் இதை விட கம்மியான அமௌண்ட்லேயே வருது. வாய்விட்ட நினைக்கிறேன் டக்குன்னு, பரவாயில்ல இருக்கட்டும். அடுத்து வரக்கூடிய அப்டேட்டில் இதை விட கம்மியான அமௌண்ட்லேயே நல்லா சும்மா வேறு லெவல் இன்கம் வருது. வேலை செய்யுங்க, கம்பெனியை ப்ரொமோஷன் மட்டும் பண்ணுங்கள். நீங்கள் வேறு நீங்கள் எதுவுமே பண்ண, நான் கொடுக்கக்கூடிய ஸ்டேட்டஸை ப்ராப்பராக வைங்க, நீட்டாக இன்கம் வரும். டேரக்டர்ஸ்க்கெலாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2 மாதம் சேலரி கொடுத்துட்டோம். இப்போ நாளைக்கு 3ஆவது மாதம் சேலரி போகுது டேரக்டர்ஸ் எல்லாருக்குமே. அப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம சொன்னது போல் கரெக்டாக அது நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த இடத்துல வந்து உங்களுடைய மைண்ட் செட், அதாவது இந்த கம்பெனி போகுமா போகாதா,
இல்லை இவங்களும் வந்து குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் லீவ் விட்டுருவாங்களா அப்படின்லாம் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அது உங்களுடைய இஷ்டம் தான். ஏன்னா நம்ம நினச்சிருந்தா எத்தனையோ தடவை நம்ம லீவ் விட்டுருக்கலாம். எத்தனையோ முறைகள் 2 நாளாக லீவ் விட்டுருந்தோம்னா கூட இன்றைக்கி எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீட்டாக கொண்டு போயிருப்பேன். கிறிஸ்மஸ் நியூ இயருக்கு ஆஃபர் கேட்டாங்க, கொடுக்கல. ஏன்னா என்னுடைய தேவைகள் நிறைய இருந்தது, நான் அழகாக கொடுத்துருக்கலாம். பொங்கலுக்கு ஆஃபர் கேட்டாங்க, கொடுக்கல. இன்றைக்கி நிறைய நிறுவனங்கள் பார்த்திங்கன்னா தந்த தவறு தானே பண்ணுறாங்க. ஆஃபர் கொடுக்குறன்ற பேரில் ஒரு குறிப்பிட்ட நேரத்து வரைக்கும் கொடுத்துட்டு அட்ராக்டிவாக கொடுத்து அப்படியே வந்து ஷட் டவுன் பண்ணிட்டாங்கல்ல. இப்போ என்னுடைய நிறுவனத்து பேரை கம்பேர் பண்ணியே இன்னொரு நிறுவனம் வந்துச்சு. அப்படியே என்னுடைய பிளான் தான். எத்தனையோ பேர் யூடியூப்பில் போட்டாங்க, இது ஃபோர்காட்டை அப்படியே காப்பி பண்ணி போட்டிருக்காங்கன்னு சொல்லி. அவங்க கொடுக்காத ஆஃபராக யோசிச்சு பாருங்கள். கோல்டு காயின், டிவி, அது இதுன்னு சொன்னாங்க. பட்டு இன்றைக்கி வாய்ப்பு இல்லாமல் போச்சு அவங்களுக்கு. ஸோ இது அவங்க வேறு லெவலில் அப்டேட் எதாவது பண்ணிக்கிட்டு இருக்கலாம் பேக்ரவுண்டில் இருந்தாலும். பட் அவங்க சொன்ன லீவை விட ஒரு 2-3 வாரங்கள் அதிகமாகிருச்சு. இதை நான் சொல்லலை, என் டீமில் நம்ம டீமில் இருக்கிறவங்களே வந்து என்கிட்ட சொல்லும்போது அதனுடைய நம்பகத்தன்மை எப்படி இருக்குது அப்படின்றது தெரியுது. இப்போ நம்ம ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம், எப்படி எல்லோரும் எல்லா கான்செப்ட்டும் பண்ணிக்கோங்கப்பா, உங்களுக்கு தேவை பணம், எங்கேருந்து வந்தாலும் நல்ல முறையில் வந்ததுன்னா கரெக்டாக பண்ணிக்கோங்க, அது உங்களுடைய இஷ்டம் தான், கம்பெனி கேள்வி கேட்காது அப்படின்றது நான் ஆரம்ப கட்டத்திலே நான் என்னோடய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் போட்டிருக்கேன். இப்போவும் அதில் எனக்கு எந்த மாற்றமும் இல்லை. நான் மாற்று கருத்துக்கள் அதில் சொல்ல போகிறதும் கிடையாது. நீங்கள் விருப்பப்பட்டு நீங்கள் மற்ற கான்செப்ட்லேயும் இப்போ பண்ண போகிறீங்க. வந்தால் லாபம், வரலன்னா லாஸு. யாருக்கு? உங்களுக்கு தான், அது எனக்கு கிடையாது. என் நிறுவனத்தில் நீங்கள் ஜாயின் பண்ணாலே உங்களுக்கு லாபம் தான். அதை தான் நானே மறந்துடக்கூடாது. அப்போ ஏன்னா ஒரு இடம் பொருள் ஏவல் அப்படின்றது நமக்கு ரொம்பவே முக்கியம். அந்த மாதிரி தான் நம்ம வந்து ஒரு எந்த கான்செப்ட் எடுத்தாலும் கொஞ்சம் டைம் எடுத்து அதை செக் பண்ணுங்கள். இன்க்ளூடிங் நான் ஃபோர்காட்டாக இருந்தாலுமே உங்கள் டீம் மெம்பர்ஸ் யார் ஜாயின் பண்ண வந்தாலும் அவங்களுக்கு எல்லாம் பிளான் எல்லாம் சொல்லிவிட்டு, நீ இன்றைக்கி ஐடி போடாதீங்க, 10 நாள் கழித்து போடுங்க, அந்த 10 நாளும் குரூப்பில் வந்து வாட்ச் பண்ணுங்கள், ஒருத்தன் டெய்லி வந்து பேசுவான், அவன் பேச்சில் நம்பிக்கை இருந்தால் உள்ளே வாங்கன்னு மட்டும் சொல்லி ஒரு 10 நாள்லேருந்து 1 மாதம் வரைக்கும் அவரை வெயிட் பண்ண வச்சு அதுக்கப்புறம் ஐடி போடுங்க. அதுதான் உங்களுக்கு சேஃப். ஏன் அப்படின்னா, இந்த புது அப்டேட் வருது பார்த்திங்களா, இப்போ புதுசாக வரக்கூடிய அப்டேட்டில் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் துறையில் இது வரைக்கும் இல்லாத ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வருது. நெட்வொர்க் மார்க்கெட்டிங் துறையில் இது வரைக்கும் இல்லாத ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன். ஸோ நீங்கள் நினைக்கலாம், என்னோட அவ்வளோ பெரிய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அவ்வளோ கடினமாலாம் இருக்காது. உங்களை நம்பி வர்றவங்க உங்கள் மூலமாக வருமானம் எடுக்கணும், அதுக்கு நீங்கள் உத்தரவாதம் கொடுக்கணும். அதுக்காக நீங்கள் அவங்க கட்டுற பணத்துக்கோ அவங்க வேலை செய்வாங்க செய்யலைன்றதுலாம் உத்தரவாதம் கிடையாது. அது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லேயே காட்டும் அது என்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. ஸோ அப்படி அந்த மாதிரி ஒரு சில டேர்ம்ஸுகள் இருந்தால் மட்டும்தான் இன்றைக்கி ஏமாற்றம் அப்படின்றது இங்கே இல்லாமல் இருக்கும். இன்றைக்கி ஏமாற்றம்ன்றது எங்கே வருது தெரியுமா? மெயினாக ஒரு பர்சன் வந்து அவருடைய அப்ளைன்ட்ட பேச முடியலன்னா ஏமாற்றம் வந்துடுது. சாரி ஃப்ரெண்ட்ஸ், கால் வந்துருச்சு. அப்போ நான் சொன்ன மாதிரி அப்ளைன் அப்படின்றவனுடைய கான்டாக்ட்ஸு நமக்கு ப்ராப்பர் சப்போர்ட் கிடைக்காததுனால டவுன்லைன்ஸ் வந்து ஏமாற்றப்படுறாங்க. இப்போ அப்ளைன்ஸ் எல்லாருமே, இப்போ நம்ம நிறுவனத்தில் ஒரு 100 பேர் இருக்காங்க, 100 அப்ளைன் இருக்காங்க அப்படின்னா 100ல் ஒரு 90 பேர் வேறு கான்செப்ட் நீங்கள் பண்ணும்போது அந்த உங்களுக்கு கீழே வரக்கூடிய டவுன்லைன்ஸ் வந்து உங்களை கான்டாக்ட் பண்ணி நம்ம பிஸ்னஸ் சம்மந்தமாக எந்த டீட்டெயில் கேட்டாலும் நீங்கள் சொல்கிறது இல்லை. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கன்வெர்ட் பண்ணி இங்கேயும் சேர்த்து விட்டுட்டு வேறு பிஸ்னஸுக்கும் கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் எந்த ஐயப்பாடும் நமக்கு கிடையாது. ஆனால் இந்த பிஸ்னஸில் அவங்க போட்ட பணத்துக்கு யார் பொறுப்பு? கூடிய சூழ்நிலையை நம்ம மாற்றோம். அப்போ அவங்களுக்கு ப்ராப்பராக நம்ம நிறுவனத்தில் கம்யூனிகேஷன் பண்ணி சொல்லி கொடுத்துருமே, அது யாருடைய மன திருப்தியோட இங்கே இன்கம் எடுக்கிற மாதிரியான ஒரு சூழலை நான் உருவாக்கி கொடுத்துருக்கேன். அது புது அப்டேட்டில் உங்களுக்கு தெரியும், நீங்களே பார்ப்பீங்க. ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய நிறுவனத்தில் இனி வரக்கூடிய நாட்களில் எந்த நிறுவனமும் நமக்கு நேர் எதிராக நிற்காத அளவுக்கு நம்மளுடைய வளர்ச்சி இருக்கும். ஸோ அதனால் நமக்கு வந்து போட்டிகள், பொறாமைகள் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நமக்குன்னு ஒரு பாதை, அவ்வளோதான். பட் அந்த பாதையில் வந்து நான் வேகமாக போகிறேன்னா மெதுவாக போகிறேன்னா அப்படின்றது ஃபோர்காட்டுன்ற வாகனத்தை இயக்கக்கூடிய எனக்கு தான் தெரியும். வேகமாக போகக்கூடிய பாதையில் வேகமாக தான் போகணும். பைபாஸில் போய் நம்ம ஸ்லோவாக போயிட்டு இருந்தாலும் ஆக்சிடெண்ட் ஆகும், தெரியுமா உங்களுக்கு? அப்போ பைபாஸ் ரோடு அப்படின்னா அதுக்கேற்ற ஸ்பீடில் போகணும். அதே நான் ஊருக்குள்ளே வேகமாக போனேன்னா ஆக்சிடெண்ட் ஆகும். அப்போ ஊருக்குள்ளேனா அதுக்குரிய வேகத்தில் தான் போகணும். அந்த மாதிரி பாதைகள் அறிந்து நம்மளுடைய பயணத்தை தொடர்ந்துக்கிட்டு இருப்போம். அதை கரெக்டான முறையில் நான் வழி நடத்திட்டு போகிறேன். நம்பிக்கை இருக்கக்கூடிய பீப்புள் நம்ம கூட தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.